நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். எதனால நிரம்பி இருக்கிறோன்றதும் ரொம்ப முக்கியம். அற்புதம் வேணும்னா வாட் ஆர் வி பீயிங் ஃபில்ட் வித், நமக்குள்ளாக எது நிரப்பப்பட்டு இருக்கிறது? தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிரப்பப்பட்டு இருக்கிறோமா, இல்ல பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிறோமா? நாம் எதனால நிரப்பப்பட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. சரியான காரியத்தினால நிரப்பப்பட்டு இருந்தா சரியான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் நிச்சயமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். The Lord will do great things. அல்லேலூயா. கடந்த 3 மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அற்புதம் இல்லாமல் இருந்திருக்கலாம். கடந்த 3 மாதங்கள் பலவிதமான எதிர்பார்ப்போடு நம்ம ஆரம்பித்து அந்த எதிர்பார்ப்பு நம்ம நினைத்ததை போல நடக்காமல் இருந்திருக்கலாம். நான் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த 4ஆம் மாதம், இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் நம் நடுவிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. The Lord will do great wonders. பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. எவ்வளவுதான் நம்ம ஜெபிச்சாலும், எவ்வளவுதான் நம்ம உபவாசம் செய்தாலும், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அற்புதங்கள் நடக்க என்னங்க செய்யணும் தெரியல. அற்புதங்கள் நடக்க என்ன செய்யணும் புரியல. நம்ம என்னென்னமோ நினைத்து என்னென்னமோ காரியங்களை செய்தாலும் நமக்கு அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது. பரிசுத்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல அநேக விதமான நினைத்து பார்க்க முடியாத ட்ரெமெண்டஸ் மிராக்கிள்ஸ், யோசித்து பார்க்க முடியாத அற்புதங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தவர்கள், மற்றவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார், கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை மாற்றினார், என் பண தேவைகளை என்னை சந்தித்தார், பல விதமான காரியங்களை நம்ம கேட்டிருப்போம். ஏங்க என் வாழ்க்கையில் அற்புதங்களே நடக்க மாட்டேங்குது? சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, 25ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஏன் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது? ஆண்டவர் ஏதாவது எனக்கு அற்புதம் செய்வாரா? என் சூழ்நிலையை அவர் மாற்றுவாரா? என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாரா? என் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய கண்கள் கடந்த 3 மாதங்களோ இல்லை அதுக்கும் மேற்பட்ட நாட்களோ, மாதங்களோ, வருடங்களோ உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா? என்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? எப்போதான் இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன்? எப்போதான் என்னுடைய சூழ்நிலை மாறும் என்று உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் நடுவிலே நான் அற்புதங்களை செய்வேன். அல்லேலூயா. சங்கீதம் 123 கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 2ஆம் வசனத்தை பாருங்களேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும். வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எப்படி ஒரு வேலையான் தன்னுடைய எஜமானை நோக்கி இருக்குமோ, அதுபோல எங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது. ஏன்? ஆண்டவர் ஏதாவது எங்களுக்கு செய்யணும், ஆண்டவர் எப்படியாவது எனக்கு சமாதானத்தை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், என் சரீரத்தில் விடுதலை கொடுக்கணும், என் குடும்பத்தில் விடுதலை கொடுக்கணும். என் கண்கள் ஆண்டவரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. இங்கே நம்ம பார்த்தோம், இந்த யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். எப்போங்க அற்புதங்கள் செய்வார்? எப்போ அற்புதங்கள் செய்வார்? அதே வசனத்துல இருக்கு, எப்போ அற்புதங்கள் செய்வார் என்று. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்வார். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்வாரு? அற்புதங்களை செய்வார். அப்போ இன்னைக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்மை பரிசுத்தமாக்கணும். நாளைக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அற்புதம் வேண்டும் என்றால் முதலாவது பரிசுத்தம் பண்ண வேண்டும். அற்புதம் வேணும்னா
முதலாவது நாம் நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டும். பரிசுத்தம் பண்ணால் அற்புதம் நடக்கும். பரிசுத்தம் பண்ணல அப்படின்னா அற்புதம் நடக்காது. 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை பாருங்களேன். அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் அவன் இருப்பான். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். முதலாவது என்ன செய்யணும்? அற்புதம் வேணும்னா நம்மை பரிசுத்தமாக்கணும். அல்லேலூயா. அற்புதம் வேணும்னா முதலாவது பரிசுத்தமாக்கணும். அப்படின்னா என்னங்க? பரிசுத்தமாக்குறதுனா என்ன? நம்பர் 1, யூ ஹாவ் டு பி அக்செப்டபிள் பை காட். கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. பரிசுத்த வேதத்தில் அநேக காரியங்களை செய்தார்கள். அதில் குறிப்பாக 2 பேர் ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, இந்த 2 பேர் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வந்தாங்க. அதில் ஒருவனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். மற்ற நபருடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஒருத்தனுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார், மற்ற ஒரு நபருடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளல. இந்த 2 பேர் யார் என்று நமக்கு தெரியும். ஒருவன் காயின், அடுத்தது ஆபேல். காயின் அப்படின்னா ஸ்பியர் என்று அர்த்தம். ஸ்பியர், ஈட்டி என்று அர்த்தம், அல்லது பொசஸ்ட் என்று அர்த்தம். அடுத்தது ஆபேல் அப்படின்னா பிரெத், சுவாசம் என்று அர்த்தம். இந்த காயின் நிலத்தை பயிரிடுகிற நபராக அவன் இருந்தான். அதுதான் அந்த தொழில் அவன் செய்து கொண்டு வந்தான். ஆபேல் அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ஒரு நாள் இந்த 2 பேரும், காயினும் ஆபேலும், ஆண்டவருக்கு காணிக்கையை அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஒருவனுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், மற்றவனுடைய காணிக்கையை ஆண்டவர் நிராகரித்தார். இன்னும் சொல்ல போனா, ஒருவனை ஆசிர்வதித்தார், ஒருவனை அவர் ஆசிர்வதிக்கல. அல்லேலூயா. இட் இஸ் வெரி டஃப். யோசித்து பாருங்க. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், ஒருவனுக்கு ஆசீர்வாதம் வருது, ஒருவனுக்கு ஆசீர்வாதம் வரல. அல்லேலூயா. பல நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்த்துருப்போம். எங்கள் அண்ணனை மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, என் அண்ணன் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கிறான், நாங்கள் ஆசீர்வாதமாக இல்லை. பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்து கொடுக்கப்படும். ஏங்க? எவன் உள்ளவன் பரிசுத்தமாய் வாழும்போது, உண்மையாய் வாழும்போது இன்னும் ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்க பார்த்தோம், நம்ம யோசுவா சொல்றாரு, கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்யறாரு? அவர் அற்புதங்களை செய்வார். எப்பங்க செய்வாரு? நாளைக்கு செய்வார். அப்ப இன்னைக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மை பரிசுத்தமாக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? யூ ஹாவ் டு பி அக்செப்டபிள் பை காட். கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறணும். இந்த 2 பேர் காணிக்கை கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக அவன் வைக்கிறான். ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், மற்றவனுடைய காணிக்கை கர்த்தர் புறக்கணித்தார். ஏங்க ஏற்றுக்கொள்ளல? ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அது மிக முக்கியமான 3 காரணங்கள் இருக்கு. வேகமாக இந்த நாளிலேயே அந்த 3 காரணங்களை நாம் பார்க்கலாம். ஏன் God did not accept? ஏன் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல? He did not do what was right in the sight of God. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு சரியான காரியத்தை அவன் செய்யவில்லை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வேகமாக பார்க்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக அவன் கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயினுக்கு மிகவும் கோபம் வருது, பயங்கர எரிச்சல் வருது. ஏன் என்ன ஏற்றுக்கொள்ளல?
என் தம்பியை மாத்திரம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அவனையும் ஏற்றுக்கொண்டார், அவன் காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார். என்னையும் ஏற்றுக்கொள்ள, என் காணிக்கையும் ஏற்றுக்கொள்ள. மிகவும் எரிச்சல் வருது. இப்போ பாருங்க, ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருப்பார் 7வது வசனத்துல, நீ நன்மை செய்தால் போதும், மேன்மை இல்லையோ. அல்லேலூயா. நீ சரியானது நீ செய்தா உனக்கு சரியானது வரும். யூ டிட் நாட் டூ வாட் வாஸ் ரைட். நீ எது செய்யணுமோ அதை நீ செய்யல. அவனுக்கு தெரியும் எது செய்யணும்னு, ஆனா அது தெரிந்துமே அந்த காரியத்தை அவன் செய்யவில்லை. many of us are like that. நாம் அநேகர் இப்படி தான் இருக்கிறோம். we know what to do. நமக்கு நல்லா தெரியும் என்ன செய்யணும் என்று, ஆனா என்ன செய்யணும் என்று தெரிந்துமே அந்த காரியத்தை நாம் செய்யாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியம் நாம் செய்கிறதில்லை. நம் இஷ்டத்திற்கு எல்லா காரியங்களும் நாம் செய்கிறோம். ஆண்டவர் ஏதோ ஒரு ஊறுகாவை போல நம்ம அப்பப்போ நம்ம தொட்டுக்கிறோம். ஆனா ஆண்டவர் எனக்கு அற்புதங்கள் செய்யல, ஆண்டவர் எனக்கு என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றல, ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கல, என்னுடைய நிலையை கர்த்தர் எதுவுமே எனக்கு எந்த ஒரு நன்மையான காரியங்களும் செய்ய மாட்டேன்றாரு. எரிச்சல் ஆண்டவர் மீது கடந்து வருகிறது. ஆண்டவர் மீது கடந்து வருகிறது. பரிசுத்த வேதத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை பார்க்க முடியும். ரொம்ப அழகான ஒரு வசனம். 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பாருங்களேன். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அவன் அடிக்கப்படுவான். இங்க இந்த காயின் அவன் சரியானதை செய்யல. அவன் செய்யாத போது அவனுக்கு என்ன ஆகுது? எரிச்சல் வருது. அல்லேலூயா. ஆமென். 2 பேதுருல கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். we know what is right, we know what to do. நமக்கு எது சரி என்று தெரியும், எது செய்யணும் என்று தெரியும். இந்த காயின் ஆண்டவர் இந்த காயினை பார்த்து சொல்றார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அல்லேலூயா. வாட் இட் டிட் காட் டிட் நாட் அக்செப்ட். அவன் செய்த காரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கல, அவனையும் அங்கீகரிக்கல, அவனையும் ஏற்றுக்கொள்ளல, அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. ஏன் ஏற்றுக்கொள்ளல? ஏங்க ஏற்றுக்கொள்ள? he did not do what was right. என்ன செய்யணுமோ அது செய்யல. மிக சிறந்ததை அவன் தனக்கு வைத்து கொண்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் அவன் ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆனா ஆபேல் மிக சிறந்ததை அவன் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதியை அவன் தனக்கு வைத்து கொண்டான். அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்ல கவனமாக கவனிச்சிங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போது கர்த்தர் சபிக்கிறார், அந்த பூமியை சபிக்கிறார். நீங்க 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்து பாருங்களேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்களை புசிப்பாய். அதுக்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். பாருங்க, ஆண்டவர் பூமியை சபிக்கிறார். இந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து கனிகளை ஆண்டவர் அவன் பெரும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சபிக்கிறார், இது உனக்கு முள்ளும் குறுக்கும் உனக்கு கொடுக்கும், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோட அதனுடைய பலனை புசிப்பாய். பயங்கர கஷ்டப்பட்டு தான் போராடி தான் நீ காரியங்கள் செய்யணும் என்று ஆண்டவருடைய சாபம் கடந்து வருகிறது. அப்படிப்பட்ட சாபம் உள்ள அந்த பூமியில இவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அல்லேலூயா. சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து கனிகளை பெரும்படியாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே திரும்ப அது ஆண்டவருக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை. many of us are like that. அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஒரு கஷ்டத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு உதவி செய்கிறாரு, ஒரு வியாதியிலிருந்து நம்மை விடுதலையாக்குறார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். நமக்கு வர வேண்டிய அநேக நன்மைகள் தடையாக இருக்குது. அந்த தடைகளை உடைத்து வர வேண்டிய நன்மைகளை நாம் பெரும்படியாக கர்த்தர் செய்கிறார். எல்லாம் வருது. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரம் நம்ம கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. we don't want to give a best time. ஆண்டவருக்கு சிறந்த நேரத்தை நமக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை. சிறந்த நேரத்தை விட்டுருங்க, நேரமே கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. அல்லேலூயா. சிறந்த நேரம்லாம் அதுக்கப்புறம் தான். முதலாவது நேரம், அந்த நேரத்துக்கே நமக்கு இஷ்டம் இல்லை. நம்முடைய தாளந்து ஆண்டவருக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை. எங்க போகுது? இதெல்லாம் உலகத்திற்கு போகுது. ஆனா நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? இந்த சபிக்கப்பட்ட பூமி முள்ளும் குறுக்கும்
உள்ள பூமி, பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த பூமி, அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த காயினுக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதம் வந்த மாத்திரத்துல, அந்த ஆசீர்வாதத்தை கையில அவன் எடுத்த மாத்திரத்துல திரும்ப ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு கை வரல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் சில கனிகளை ஆண்டவருக்கு கொடுத்தான் இருக்கு. ஆனா ஆபேலை குறித்து சொல்லும்போது அவன் கொழுமையானவளை சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுத்தான் என்று பார்க்க முடியும். என் பிரியமான தேவ ஜனமே, நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோம்? ஆர் வி கிவிங் அ டைம்? நம்மளுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? இல்லை உலகத்திற்காக நம்மளுடைய நேரத்தை, சிறந்த டைம் எத்தனை, காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எல்லாம் நல்லா வேலை செய்யக்கூடிய அந்த நேரத்தை கொடுத்துட்டு நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு தூக்கம் வருகிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஏன் பலவீனமாக இருக்கும்? இருக்கிற எல்லா பெஸ்ட்டு நேரத்தையும், சிறந்த நேரத்தையும் எங்கே கொடுக்குறோம்? உலகத்துக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் அந்த உலகத்தில் வேலை செய்து அந்த வருமானத்தை ஈட்டும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனால் திரும்ப ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். மிச்சம் மீதியை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. நல்லா கவனமாக கேளுங்களேன். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த காயினுக்கு அவனுக்கு மாத்திரம் என்ன தெரிஞ்சிருந்தா, இந்த மிக சிறந்ததை ஆண்டவர்கிட்ட கொடுத்தா இந்த ஆண்டவர் என்ன செய்வார் என்று அவனுக்கு தெரிந்திருந்தா அவன் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். சாரிபாத் விதவை தனக்கு இருந்ததை அவள் கொடுத்தா, அவள் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை திரும்ப அவள் பெற்றுக்கொண்டாள். ஆமென். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தனக்காக வைத்திருந்த அந்த கல்றையை ஆண்டவராக இயேசுவுக்கு அவன் கொடுத்தான். இந்த நிமிஷம் வரைக்கும் இனிமேலும் அவன் பேசப்படுவான். அல்லேலூயா. மக்கெதோனியா நாட்டு சபை விசுவாசிகள் தங்களுக்கு மிகுந்த உபத்திரவத்திலையும் அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் பரிபூர்ணத்தை அவர்கள் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. எப்போ? தன்னுடைய தரித்திரத்தில் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையில கூட அதுல சந்தோஷமாய் அவர்கள் கொடுத்தாங்க. என் சகோதரா சகோதரி, நம்ம என்ன செய்கிறோம்? ஏங்க அற்புதம் நடக்கல? ஏங்க இன்னும் அற்புதம் வரல? எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், ஆனா அற்புதம் என்ன ஆகல? இன்ன வரைக்கும் வரல. ஆர் வி டூயிங் த ரைட் திங்? சரியான காரியத்தை நம்ம செய்கிறோமா என்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இங்க இந்த காயினை ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல? He did not do what was right in the sight of God. கர்த்தருடைய பார்வைக்கு சரியான காரியத்தை அவன் செய்யவில்லை. அவனுக்கு தெரிந்துமே அந்த காரியத்தை அவன் செய்யவில்லை. பெல்ஷாத்சார் என்ற ஒரு ராஜா நம்ம பார்க்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அநேக முறை நாம் பார்த்திருக்கிறோம். பெல்ஷாத்சார் என்ற ஒரு ராஜா, தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்க முடியும். அந்த ராஜா என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் அவன் எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட எல்லா பாத்திரங்கள், பொண்ணு வெள்ளி எல்லா பாத்திரங்களையும் அவன் திருடி கொண்டு அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேசத்திற்குள்ளாக வந்துட்டான். அதுக்கு பிற்பாடு பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவன் மரித்தான். அவனுடைய மகன் இந்த பெல்ஷாத்சார் என்ன செய்தான்? அவனும் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களை பார்க்க முடியும். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டு இருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேம் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்கு எதிரே ராஜா அரண்மனை சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். ராஜா முகம் எப்படின்னாச்சு? ராஜா முகம் வேறுபட்டது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் என்னாச்சு? ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. எல்லாத்தையும் கூப்பிட்றான். ஜோசியரு, குறி சொல்லுகிறவர்கள், பாபிலோனுடைய ஞானிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறான். அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? யாருக்கும் தெரியல. கடைசியில் தானியேல் வருகிறான். தானியேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு பாருங்க. 18ஆம் வசனத்துல, ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட
மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவைகளை அவர் கொன்று போட்டார், தமக்கு சித்தமானவர்களை உயிரோடே வைப்பார். 20வது வசனம் பாருங்களேன். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களின் அதன் மேல் அதிகாரி ஆக்குவார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியைப் போல நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்தும், எப்படி இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாம நீ போன. யூ நோ எவ்ரிதிங், உனக்கு எல்லாமே தெரியும். நீ எல்லாம் தெரிஞ்சுமே நீ என்ன செஞ்ச? யூ டிட் நாட் டூ வாட் வாஸ் ரைட். நீ சரியானதை நீ செய்யலை. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாம் தெரிந்திருந்தும் நீ செய்யவில்லை. அல்லேலூயா. அதனுடைய விளைவு மிக கடுமையாக இருக்கும். இங்கே 2 பேர் வந்து அவன் காணிக்கை கொடுக்குறான். ஒருத்தனுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஒருவனுடைய காணிக்கையை ஆண்டவர் புறக்கணித்தார், தள்ளிவிட்டார். அல்லேலூயா. ஏன் தள்ளிவிட்டார்? 2வது, ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை? முதலாவது, ஏங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல? He did not do what was right in the sight of God. கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதை அவன் செய்யவில்லை. 2வது, ஏன் ஆண்டவர் வந்து புறக்கணித்தார்? ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை? His ways were different. இவனுடைய வழி அது வித்தியாசமாக இருந்தது. இவனுக்கு என்று சில வழிகளை அவன் வைத்திருந்தான். இவனுக்கு என்று சில வழிகளை வைத்திருந்தான். யூதாவின் புஸ்தகத்தில் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. அதனங்க காயினுடைய வழி, காயினுடைய வழி அவன் செய்கிறது தான் கரெக்டு என்ற ஒரு எண்ணம், அவன் செய்கிறது தான் சரி என்ற ஒரு எண்ணம், அதான் காயினுடைய வழி. விசா நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல. காயின் என்ன செஞ்சான்? அவன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு அவன் காணிக்கையாக கொண்டு வந்தான். சந்தோஷம்தான். ஆனால் அதில் மிக முக்கியமான ஒன்று பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாக ஒரு பாவ நிவாரண பலி ஒன்று செலுத்தியிருக்கணும். அல்லேலூயா. காணிக்கை கொடுப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே அப்பா நான் பாவியான ஒரு மனுஷன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்குறோம். 18ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய பாருங்களேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை சோத்தரிக்கிறேன். நான் சொல்லலாம் பாருங்க, நான் வந்து அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், அப்புறம் யாரு பரிகாரர், இந்த ஆயக்காரனை போல கூட நான் இல்லை. நான் இவங்க மாதிரி இல்லாததுனால நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். இவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. ஆமேன். அதுக்கு பிற்பாடு பாருங்களேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் சம்பாதித்ததெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் அவன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். என்ன சொல்றான்? பாவியான என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. இவன் சந்தோஷம்தான் அவன் காணிக்கை கொண்டு வந்தது. ஆனால் முதலாவது அவன் சிறந்ததை கொண்டு வரல. அதை விட மிக முக்கியமான ஒன்று, அந்த காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாக, ஆண்டவரே இந்த என் பாவத்தை நீர் மன்னிப்பீராக, ஆண்டவரே என் பாவத்தை நீர் மன்னிப்பீராக என்று பாவ மன்னிப்புக்குரிய பலியை அவன் செலுத்தவில்லை. ரத்தம் சிந்துகிற பலி. அல்லேலூயா. ரத்தம் சிந்துகிற பலி. அதான் நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஆயக்காரன் வந்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவியான ஒரு மனிதன்,
என்மேல் கிருபையாயிருங்க, என்மேல் கிருபையாயிருங்க. தன்னை அடித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தான். எஸ்ராவின் புஸ்தகத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். 2 சாமுவேலில் கூட பார்க்க முடியும். தாவீது ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். தாவீது ஒரு சொல்றாரு. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். லிசன் கேர்ஃபுல்லி. இந்த காயின், he wanted blessings in his way rather than God's way. அவனுக்கு ஆசீர்வாதம் தான் எதிர்பார்ப்பதை போல நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது. இவன் என்ன செய்கிறானோ அப்படி செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு எண்ணமும் ஒரு காரியமும் ஒரு கிரியையும் அவனுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. அனைவருடைய வாழ்க்கையில் இப்படிதான். நம்ம செய்கிறது நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கணும், அற்புதங்கள் செய்யணும். ஆனால் ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அது நமக்கு இஷ்டம் இல்லை. நம்ம எதிர்பார்க்கிற வாழ்க்கை நம்ம வாழணும். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நம்மளுடைய வழிகள்லாம் என்ன? வாட் ஆர் அவர் வேஸ்? என்ன வழியில் நம்ம போயிட்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்களேன். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு எப்படி இருக்கும்? செம்மையாயிருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். அதான் காயினுடைய வழி. அதுதான் காயினுடைய வழி. யோபின் புஸ்தகத்தில் கூட பார்க்கலாம். 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்களேன். அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமா இருக்கவில்லை. செம்மையானதை என்ன செஞ்சுட்டேன்? நான் புரட்டிட்டேன். செம்மையானதை நான் புரட்டி விட்டேன். 3வது நேரம் இல்லை, 3வது நான் போகிறேன். யோசுவா ஜனங்களை பார்த்து அவன் சொல்றான். என்ன சொல்றான்? உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்கிறாரு? அற்புதங்களை செய்வார். அற்புதங்கள் வேணும்னா முதலாவது என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? முதலாவது பரிசுத்தமாக்கணும். முதலாவது பரிசுத்தம் செஞ்சா நெக்ஸ்ட் அற்புதம் வரும். அப்படின்னா பரிசுத்தம் செய்யறதுனா என்னங்க? அப்படின்னா என்ன? அதான் நம்ம பார்த்தோம். முதலாவது, யூ ஹாவ் டு பி அக்செப்டபிள் பை காட். கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இங்க நம்ம பார்த்தோம், 2 பேரை பார்த்தோம், ஆபேல், காயின். ஒருவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆனால் ஒருவனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. யூ ஹாவ் டு பி அக்செப்டட் பை காட். கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கும். ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன் ஏற்றுக்கொள்ளலை? அதுக்கு 3 காரணங்கள், 2 காரணங்கள் பார்த்தோம். முதலாவது, he did not do what was right in the sight of God. கர்த்தருடைய பார்வைக்கு சரியானது செய்யலை. 2வது, அவனுக்குன்னு சில வழிகளை வைத்திருந்தான். அந்த வழிகளிலே அவன் போயிட்டு ஆண்டவருடைய அற்புதம் வரணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை உயர்த்தணும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது. 3வது, ஏன் ஆண்டவர் காயினை ஏற்றுக்கொள்ள? 3வது, he was filled with evil. பொல்லாங்கினால் அவன் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் என்ன செய்ய வேண்டாம் இருக்க. இது ரொம்ப முக்கியம். எதனால நிறைந்திருக்கிறோம்? எதனால நிறைந்திருக்கிறோம்? இப்படிப்பட்ட குணத்தோடு, இப்படிப்பட்ட தன்மையோடு, சுவாபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக இல்லை ஆண்டவர் இடத்துல போய் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை கேட்டோமானால் அந்த இடத்துல அற்புதம் வராது. அல்லேலூயா. எதனால நிரம்பி இருக்கிறோன்றதும் ரொம்ப முக்கியம். அற்புதம் வேணும்னா வாட் ஆர் வி பீயிங் ஃபில்ட் வித்? நமக்குள்ளாக எது நிரப்பப்பட்டு இருக்கிறது? தேவ அன்புனால நிரப்பப்பட்டு இருக்கிறோமா, இல்லை கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருக்கிறோமா? எபேசியர் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படணும்.
எதனால நிரப்பப்பட்டு இருக்கிறோம்? அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவி எதனால நிரப்பப்பட்டு இருக்கிறோம்? தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிரப்பப்பட்டு இருக்கிறோமா, இல்ல பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிறோமா? நாம் எதனால நிரப்பப்பட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. சரியான காரியத்தினால நிரப்பப்பட்டு இருந்தா சரியான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.